பிரமாதமா இருக்கு சார். அப்படியா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் தான் கட்டி கட்டியா போகுது, மேக்கப் கிடைக்க முடியல. அடுப்புல வைங்க சார், உருகி போயிடும். ஏன்டா கட்டின விட்ட? முருகேஷா, அறிவிக்குது உனக்கு. இமாம் பெரிய ரோலர் இன்னத்துக்கு இடத்த மாத்தி இங்க கட்டினேன். ஏண்டா இரும்பு ரோலர் என் தள்ள விழுந்தா எங்க கதி என்ன ஆயிருக்கும்? யோ, எல்லாம் சரியா தான் கட்டி இருக்கு. இங்க ஆக்ட் பண்றவங்க சர்வீஸ் ஆனவங்க ஒழுங்கா வருவாங்க. இந்த குடியார மட்டும் பார்த்து பிடிச்சுக்க, இல்லைன்னா ரோலர்ல தலையை விட்டு உடச்சுக்குவான். என்னடா நம்ம பார்ட்டி ஆளுங்க யாரையுமே வெளியே காணோம், ரூம்லயே முடங்கிட்டாங்களா? வெள்ளி பனிமலை மீது உலாவுன்னு பாரதியார் சொன்னாரா? எல்லாரும் உலாவு போயிட்டாங்க டிராமா ட்ரெஸ் போட்டுட்டு. சாயங்காலம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த குளிர்லையா? டேய், தலையில பனியா இருக்குடா, தச்சு விடுறா. டேய், தொப்பிடாதே. ஏன் చేస్తారా బిడ్డని? ఏం చేయలేదమ్మా, ఇది సిమ్లా ரொம்ப కుళూరం. இதெல்லாம் செய்யல நான் பொண்ணு அப்படியே செத்துரும். అవునా? నాకు ரொம்ப కుళూరుதுరా కాలు. నాకు చేయి. காலுக்கு தானே? இதோட உனக்கு பாகுந்தா? బాగుందిరా. முட்டா சம்பளத்துக்கே செய்ய சொல்வியே. చాలా బాగుందిరా. நல்லா இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? ஹலோ, எங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுதா? மேல வழிக்கு பஸ் மேல வந்திருக்கீங்க. பஸ்லயா? ஐயோ சார், இது ஏறல. ஜிஞ்சர் இருக்கா? ஜிஞ்சர் இஞ்சியா? இஞ்சின்னா அந்த இஞ்சி இல்ல சார், வேற என்ன? இந்த பட்டை பட்டை இஞ்சி பட்டைய வெயிமூணு அரைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு பூமிக்குள்ள பொலிச்சு வச்சு அப்புறம் சாப்பிட்டா ஏறிடும். இப்படியே கொஞ்சம் இருங்க, பனி ஏறிடும். ஐயோ சார், இறக்கி விடுங்க சார். இது எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு. இப்படித்தான் ஆண்களும் பெண்களும் பரஸ்பரம் விளையாட வேண்டும். இவங்களை பார்த்தது இதான் மேக்கப் மேனா? ஆமா, உன்னிடம் பேச வேண்டும் வா. குர்பானி குர்பானி, ஒரு நாடக குழுவில பெண் நடிகைகள் எப்படி மேக்கப் போட்டா நல்ல அழகா இருப்பாங்க? அதை கேட்கவில்லை, பழகுவதற்கு நல்ல டீசென்ட்டா பழகுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டா செருப்பால அடிப்பாங்க. அடியா? அடியை பற்றி கவலை இல்லை, படிந்தால் சரி. சொன்ன மத்தே எப்படி அலையறம் பாடுற? இவனை சும்மா விடக்கூடாதுடா. உங்களுக்கு நாளைக்கு தான் நாடகம், அதனால இன்னைக்கு நீங்க தாராளமா சிம்லாவை சுத்தி பார்க்கலாம். குறும்பு எங்கல வெளியில வெளியில. அதனால ஆண் நடிகர்களை கூட்டிட்டு நீங்க முதல்ல பஸ்ல போங்க, பெண் நடிகைகளை கூட்டிட்டு பின்னால கார்ல வர. நீங்க எங்களை இவ்வளவு தூரம் சிம்லா வரைக்கும் அழைச்சிட்டு வந்து 6 டிராமா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னே தெரியல. ஆமா, பெரிய மனுஷன் சில்லறையா கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. சரி, பாட்டில வாங்கி தரலாம்னா? அடப்படா, சிம்லால கிடைக்காத பாட்டிலா நம்ம கேரளால பண்ணுமே, அதை சொல்லிடுவோம். அத போய் சொல்லிட்டு அதை சொல்லுவேனா? இந்த லேடி ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுமே, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காரு. நான் ஒண்ணு அப்படி சொல்லல, நான் ஒண்ணு முற்றும் திறந்த முனிவன் இல்லன்னு சொல்ல வந்தேன். அப்ப சரி, ஓகே சொல்லிடு. எங்க ட்ரூப்ல ஒரு பொண்ணு குள்ளமா குண்டா இருக்குமே, நம்ம ஸ்ரீஸ்ரீ தானே? நம்ம ஸ்ரீஸ்ரீயா? என்ன சார் லக்ன நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவீங்க போல. சரி, மேட்டர் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண் நடிகர்கள் எல்லாம் பிக்னிக் போட்டோம். நீங்க ஐயோ சொல்லவே இல்ல, அதுக்குள்ள புரிஞ்சுட்டீங்க. இந்த இடம் நேரம் காலம் எல்லாம் இவன் சொல்லுவான். எனக்கு வெக்கமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. பட்டுமா சொல்லிடுற. நீங்க என்ன செய்றீங்க? அது தெரியும் சார். எந்த இடம்? பக்கத்துல தான். நீங்க சொல்லல, ஜூப்ளி பார்க்கு, அங்க போய் நட்டு நடுவுல வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு ட்ரெஸ்ஸோட போகாதீங்க, அவளுக்கு அடையாளம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, பனியனோட வெயிட் பண்ணுங்க. பனியனா? ஹலோ, வெள்ளை பனியனா கலர் பனியனா? ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. అవునా? నువ్వు వెళ్ళు. இல்ல இல்ல, அவன் இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து தனியா பேசணும். சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புருஷன் செத்து எத்தனை வருஷம் இருக்கும்? சி, నాకు ఇంకా కళ్యాణం అవలేదు. అయ్యో, அப்ப ஸ்ரீ నా பண்ணுదా? నేను కళ్యాణం பண்ணிக்க முடியாது. ஐயோ, ஏங்க அப்படி? నా అమ్మకే ఇంకా కళ్యాణం అవలేదే. நல்ல பரம்பரைடா, வா போயிடலாம். இல்ல, நம்ம வேலை ஆகணும். சரி விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு இப்ப கிளறிக்கிட்டு? ఎందుకు అడుగుతున్నారు? நீ சொல்றேன், நான் சொல்றேன். சிம்லால ஒரு பெரிய பணக்காரரு, அவன் நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த ஐஸ் எல்லாம் அவர்தான். அவரு உங்களை பாத்துட்டாரு. பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரு இது. நீ சொல்ற, எனக்கு வெக்கமா. சொல்லு. அவர் உங்களை சின்ன விட செட்டப் பண்ணிக்கிறேங்கிறாரு. అవునా?
அப்போ நான் ஸ்ரீ அவ்வளவு சின்ன வீடு இல்ல, 4-5 பேர் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். பாபு கோபு மீரு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய காரியமெல்லாம் பண்றீங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கணும். என்னங்க இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் வழக்கு விளக்கெல்லாம் பேசிட்டு. அவரை எக்கட பாக்கலாம், எப்படி பேசலாம்? நீ சொல்ற? அவரு கொஞ்சம் வித்தியாசமான பணக்காரரு. அந்த ஜூப்ளி பார்க்ல நடுவுல பனியனோட உட்கார்ந்துருப்பாரு. போங்க. பனியனோட வா, இப்படி வா, போதா போதா. అవును నేనే గోబు బాబు சொல்லிதான் వచ్చాను. அப்ப இது உங்களுக்கு சம்மதம் தானே? ఏమండి கரும்பு தின்ன கூலியா? நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. అవునా, చాలా సంతోషండి. నాకు కూడా உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்குదండి. பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சொன்னாங்க మీరు పెద్ద కోడీశ్వరరు అని. அப்போ எங்க எப்போ சந்திக்கலாம்? ఇప్పుడే ఇక్కడేనే. இக்கடவே வா, இக்கடவே வா. வந்திருக்கேடா? வந்திருக்கேனே வா. நீங்க யார் சொல்றீங்க? நானுதான். என்னதான் உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கோபு பாபு அனுப்பிச்சாங்க. ఏమండి నేను పొండుదానే. అయ్యో నేను బాలేదా? నేను భయం బాగుండేదండి. ஐஸ் வலிக்கிற போது நாடகார பொம்பளைங்கன்னா கேவலமா நினைச்சியா? இப்ப எப்படி இருக்கு? ஐயோ வேணாம் வேணாம், நாளையில இருந்து பொண்டாட்டி கூட தங்கச்சின்னு கூப்பிடுறேன். அப்படியா மச்சான்? ஓகே. ஐயா என் துணி வாங்கி கொடுத்துருங்க, குளிருது. அதா துணி இவ்வண்டி நல்லா இவ்வண்டி வாங்கி. ஐயா துணிய அடி பாவி, என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? பழி ஓரிடம் பாவம் ஓரிடமா? கொன்னுடுவேன். நான் எவ்வளவு கெஞ்சினேன். ஐயோ இது வெளியே தெரிஞ்சா மானமே போயிடுமே. இது அப்பவே யோசிச்சிருக்கணும். எப்போ? அப்போ. சரி இப்ப என்ன செய்யறது? நேரா எங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி ஆச்சுன்னு விஷயத்தை சொல்லிடுங்க. இந்த பாரு, அந்த வம்பெல்லாம் வேண்டாம். உன்ன இங்கேயே இப்பவே ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்து விட்டுறேன். நீ ஏன்டா வாந்தி எடுக்கிற? என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த இக்கட்ல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க. யோசிச்சு பாருங்கப்பா, திடீர்னு ஸ்டேஜ்ல வாந்தி எடுத்தாலாம் பக்கத்துல இருக்க போறது அவன், நீ, நானு. ஜனங்க யாரேன்னு சந்தேகப்படுவாங்க. ஏண்டா டேய், உனக்கே இது நல்லா இருக்கா? சார் அவர் ஒண்ணும் செய்யாதீங்க சார். சார் என்னால நிக்கவே முடியல, அடிக்கடி தலைய சுத்துது. நாங்க 2 பேரும் ஒருத்தர் சீரியஸா காதலிக்கிறோம். வாழ்ந்தா சேர்ந்தே வாழ்வோம், இல்ல சேர்ந்தே சாவோம். அத்தான் சேர்ந்தே சாவியா? தனித்தனியா சாவடிப்பேன். ஏண்டா இந்த பொண்ணு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கேன், உங்க அம்மாக்கு என்னடா பதில் சொல்றது? அதெல்லாம் டீட்டெயிலா விசாரிச்சிட்டேன். இது குப்பை, அனாவசியமா கலராத. இந்த பாரு, என்னால முடிஞ்சது இவ்வளவு நர்சிங் ஹோம்ல சேர்த்து விட்டுறேன். ஒரு 2 நாளைக்கு இது இல்லாம டிராமாவை அட்ஜஸ்ட் பண்ணும். అయ్యో అయ్యో నా తల్లి, నన్ను విడిచిపిడిచిపోయావే. పాలు నెయ్యి ఊటి ఊటి వళతనే. సిమ్లా వందవనే నా దగ్గర చెప్పకుండా పోయావమ్మా తల్లి. என்னமா என்ன புலம்பிக்கிட்டு இருக்குது? కుర్బాని కుర్బాని, నా పొన్ను నా తల్లి పొద్దు నుంచి లేదురా. நிம்மல் அட்டகாசம் தாங்காம எவன் கூடயாவது ஓடி போயிருக்கும். உன் பொண்ணுக்கு என்ன பெரிய மகாராஜாவா கிடைப்பான்? ஏதாவது ஷாவு கிராக்கி தான் கிடைக்கும். ఒరే చెప్పు తీసి కొడతాను తెలుసా? அப்படின்னா செருப்பால அடிப்பேன், வாய கழுவுறா. ஷாவு கிராக்கி, ஷாவு கிராக்கி. సావుగ్రాకి ఎవరు? నువ్వా? డే మిల్లి, எங்க உன் தள்ளி? తల్లి తల్లి నా తల్లి சக்கர சித்திராய் లేదు டைரக்டர். அவர் படத்துக்கு நடிக்கிறதுக்கு தள்ளிக்கிட்டு போட்டாங்க, கூட்டிக்கிட்டு போயிருக்காங்கடா. என்னம்மா ரோஜாதேவி, பொண்ணு என்னாச்சு? రారా నూరా నువ్వురా నువ్వురారా. నా పొన్ను సిమ్లాకు வந்து இவனோட ஓடி புடிச்சா. ஏமா ரோஜாதேவி இவனோட ஓடி போயிருப்பாளோ? அறிவு இருக்கா உனக்கு? இவனோட ஓட முடியுமா? உருண்டுகிட்டே தான் போயிருக்க முடியும். உண்டா? அம்மா ரோசா, ஏரா ராசா, இப்படி வா. என்ன நம்பறியா நீ? నా బిడ్డ నా నైనా నా ఉన్న తాండా ரொம்ப நம்புதானு. ஐயோ ஐயோ ஐயோ, ఎందుకురా? அம்மா
உனக்கு பொண்ணு தானே முக்கியம். ஒரு அவனுடா. 2 நாளைக்கு பொறுத்துக்க. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறேன். ஒரே வாசனைனா நீ மட்டும் நம்ம பொண்ண நம்ம கையில கொண்டு வந்து குடுத்தீன்னா நான் பொண்ணுக்கும் அடுத்த நிமிஷமே கல்யாணம் கேஸ் போட்டானு. கல்யாணமே பண்ணி கொடுத்துறியா? ரொம்ப சந்தோஷம். நீ கிளேதுடா பெத்த பணக்காரனுக்கு. இங்க நடந்து போன ஒரு தப்பின் காரணமா இன்னைக்கு நாடகத்துல நீங்க தான் ஹீரோயினா நடிக்கணும், அதுவும் கோபுக்கு ஜோடியா. ஐயோ எனக்கு நடிக்கலாம் வராது. உங்களுக்கு எழுத கூட தான் வராது, எழுதலையா? சும்மா நடிங்க. ஆமா ஸ்ரீஸ்ரீக்கு என்னாச்சு? அவ முழுகாம இருக்கா. நான் கூட தான் முழுக. டேய், இதெல்லாம் நான் இல்லப்பா. இந்த மாதிரி சும்மா ஆஸ்பத்திரிங்கமா அலைய முடியாது. என்னங்க இந்த குளூர்ல யார் தாங்க முழுகுவாங்க? இந்த பாருங்க, நீங்க நடிக்கிறீங்க. சே, சே, சே. நான் குடும்ப பெண். நடிச்சா அப்புறம் கல்யாணம் எல்லாம் எனக்கு ஆக வேண்டாமா? அட என்னங்க பெரிய கல்யாணம்? இப்ப ஸ்ரீ அம்மா இல்லையா? இத்தனை பேர் கெஞ்சுறாங்க, என்னமோ இவ்வளவு பிகு பண்ணிக்கிறீங்களே. கம் ஆன் ஃபாலோ மீ. டேய் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, யாரும் பின்னால வந்துறாங்க. ஐ சே கம் ஆன் ஃபாலோ மீ. முரட்டுத்தனமா நடந்துக்கறா. உள்ள அழிச்சிட்டு போய் கதவை சாத்திட்டானே, அவன் நடிக்க ஒத்துக்கோலடா. அவன் கூட்டிட்டு போன வேகத்தை கவனிச்சியா? காதலுக்கு படியாத கண்ணியே கிடையாதுடா.